விக்ராந்தின் அழுகை சத்தத்தில் கண் விழித்த கீதா பக்கத்தில் இருந்த பால் புட்டியை எடுத்து அவன் வாயில் வைத்தார். அதில் அவன் சமத்தாக பாலை குடிக்க புன்னகைத்த கீதா திரும்பி கணவரை பார்க்க, அவரோ சன்வியை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பொண்ணுங்க வந்துட்டா பொண்டாட்டிய மறந்துடுறது என்று வாய்க்குள் முனகிய கீதா கணவனின் தலையை மெல்ல கோதிவிட்டு மணியை பார்த்தார். அதுவோ 6 என்று காட்டவும், ம் இப்ப போய் காஃபி போட்டு வச்சா சரியா இருக்கும் என்று நினைத்து கொண்டே எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து காலை கடனை முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தார். அங்கே சரவணன் சோஃபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்க, சரவணா என்று அவன் அருகில் வந்து முட்டி போட்டு அமர்ந்து அவனை தலையை கோதிவிட்டார். ம் என்னம்மா என்று அரைக்கண்ணை திறந்து அவரை பார்த்தான் சரவணன். ஏண்டா இங்க படுத்திருக்க? ரூம்ல ஏசி ஓடலமா, அதான் இங்க வந்து படுத்துட்டேன். காலையில வேற ஏசி வாங்கி வந்து மாட்டிடுங்க என்றான் சரவணன். ம் அது சரி. பணம் இருக்குன்னு ரொம்ப ஆடக்கூடாது சரவணா. 10 மணிக்கு சர்வீஸ் பாயை கூப்பிட்டு வந்து செக் பண்ணலாம். நீ முதல்ல எழுந்துரு. மணி 6 ஆயிடுச்சு என்றார் கீதா. அம்மா நான் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்றான் சரவணன். சரி சரி, எங்க ரூம்ல போய் படுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடுவாங்க. முக்கியமா உன் அக்கா வந்தா கண்டிப்பா உன்னை தூங்க விட மாட்டா என்றார் கீதா. ஐயோ, அந்த எருமை வந்திருக்கிறத மறந்துட்டேனே. நல்ல வேளை அம்மா ஞாபகப்படுத்தினீங்க என்று வேகமாக எழுந்து கீதாவின் அறையை நோக்கி ஓடினான் சரவணன். புன்னகைத்த கீதா கிச்சனுக்குள் புகுந்து கொள்ள, இங்கு அறைக்குள் வந்த சரவணன், என்ன இந்த பிசாசு இங்க படுத்திருக்குது? அதுவும் என் அப்பா ஒட்டிட்டு, என்ன தைரியம்? அதுவும் நான் இருக்கும்போது எப்படி அவ படுக்கலாம் என்று வாய்க்குள் முனகியபடி இருவரையும் பிரித்து நடுவில் படுத்துக்கொண்டான். அதில் இருவருக்குமே தூக்கம் கலைய கண்ணை திறந்து பார்த்து கடுப்பாகி தலையில் அடித்துக்கொள்ள, நீ படு சன்வி என்றார் ஹரிஷ். இந்த அண்ணன் குரங்குக்கு பொறாம பெரியப்பா, அதான் வந்து நடுவுல படுத்துருச்சு என்று முனகிவிட்டு சரவணன் நெஞ்சில் தலையை சாய்த்து படுத்துக்கொண்டாள் சன்வி. சிரித்த ஹரிஷ், சரிதான், சரியான பொறாம பிடிச்சவன் என்று மகன் தலையை பாசமாக கோதிவிட்ட ஹரிஷ் அவன் நெற்றியில் பாசமாக முத்தம் வைத்துவிட்டு அவரும் படுத்துக்கொள்ள, கண்ணை மூடியபடியே புன்னகைத்துக் கொண்ட சரவணன் சன்வியை அணைத்துக்கொண்டு நிம்மதியாக தூக்கத்திற்கு சென்றான். இங்கு செழியன் பால்கனியில் அமர்ந்திருக்க அவன் மடியில் ஜம்மென்று அமர்ந்த யாழி, இளா என்னடா ரொம்ப நேரமா இங்கேயே உட்காந்து என்னத்த பார்த்துட்டு இருக்க, வாடா தூங்கலாம் என்று அவன் சட்டை பட்டனை திருகினாள். நீ போய் தூங்கு யாழினி, எனக்கு தூக்கம் வரல. எப்பவும் இதே நேரத்துல எழுந்திருக்கிறதாலேயோ என்னவோ முழிப்பு தட்டிடுச்சு என்றான் செழியன். ஆனா எனக்கு தூக்கம் வருதே. அதுக்கு நான் என்னடி பண்ணட்டும் என்று கடுப்பாக கேட்டான் செழியன். நீ வந்து என்னை ஹக் பண்ணிக்கோ, அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். உன்னோடவே படுத்து பழகினதுனால நீ இல்லாம தூக்கம் வரமாட்டேங்குது என்றாள் யாழி. இதெல்லாம் ஓவரா இல்லையா யாழினி? இல்ல, நீ வா இளா என்று அவன் கழுத்தை கடித்தாள் யாழி. வரேண்டி, அதுக்கு ஏன் கடிக்கிற என்று அவளை முறைத்தான் செழியன். அப்பதான் உனக்கு சொரணை வந்து என்னோட வருவ என்று பாவமாக கூறினாள் யாழி. என்னடி பேசுற? நீங்க வந்ததுல இருந்து ஒரு தினுசாதான் பண்ற என்று அவளை முறைத்தான் செழியன். உன்னை விடவா பண்றேன்? என்னை எப்படி அடிச்ச? நான் சொல்ல வரத கூட கேட்காம அடிச்சல்ல, அதுக்காக இப்ப அனுபவி. நான் பண்றதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும். அப்படிலாம் உன்னால பார்க்க முடியலன்னா ஊருக்கு கிளம்பி போ. பெரியம்மா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன் என்றாள் யாழி. என்னன்னு சொல்வ என்று அவளை கூர்மையாக பார்த்தான் செழியன். அவருக்கு பஞ்சாயத்து இருக்கான், அதான் கிளம்பிட்டாருன்னு சாதாரணமா முடிச்சிருவேன். நீங்க இருக்கிறதால என் அண்ணனும் என்னை ரொம்ப தான் திட்டுது என்று உதட்டை சுழித்தாள் யாழி. ஓ, நான் இங்கிருந்து போனா உனக்கு சந்தோஷமா? அப்ப கண்டிப்பா நான் போக மாட்டேன். இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட தான் வீட்டுக்கு போவேன் என்று உறுதியாக கூறினான் செழியன். யாரடா நீ, லூசு என்று அவனை முறைத்தாள் யாழி. என்ன மறப்பு? தூக்கம் வருதுன்னு சொன்னில, வா போய் படுக்கலாம் என்று அவளை கையில் அள்ளிக்கொண்டு படுக்கை அறைக்கு வந்து அவளை கட்டிலில் கிடத்தி தானும் அவளுடன் படுத்துக்கொண்டான். புரண்டு வந்து அவன் நெஞ்சில் விழுந்த யாழி, நீ உண்மையாவே தெரிஞ்சுதான் பண்றியா, இல்ல சென்னை வந்ததும் மூளை குழம்பி போயிடுச்சா என்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். நான் நல்லா தான் இருக்கேன். என்னடா வேலை வேலைன்னு பார்க்குறவன் இவ்வளவு அசால்ட்டா இருக்கானேன்னு பார்க்குறியா? ஒண்ணுமில்ல புள்ள, எல்லா வேலைக்கும் ஆள் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எதுனா பிரச்சனைன்னா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க என்றான் செழியன். சரியான ஆளுதான் என்று முனகிய யாழி நினைவு வந்தவளாக, ஆமா அந்த அக்காவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனியே, போய் பாத்தியா என்று கேட்க, யார? அதான் நீ என்னை அடிக்க காரணமா இருந்தவங்க. ஓ,
அவங்களா? போய் பார்த்தேன். பேசினேன். ஆனா, என்ன பேசினேன்னு சொல்ல மாட்டேன். நீ அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இப்ப கண்ண மூடி தூங்கு" என்று அவள் தலையை தன் நெஞ்சில் வைத்து இறுக்கினான். "ஏய் கொன்னுடாத! நான் எந்த கேள்வியும் கேட்கல. அமைதியா தூங்குறேன்" என்று அவன் நெஞ்சில் வாகாய் படுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டாள். அவளை மென்மையாக அணைத்துக்கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்த செழியன், யாழினிக்கு காதம்பரியோட உண்மையான முகம் தெரியக்கூடாது என்று மனதிலே நினைத்துக் கொண்டான். யுவாவின் அணைப்பிலிருந்து பிரிந்து வந்தனா எழுந்து நிற்க, பட்டென கண்ணை திறந்த யுவா, "நீ என்ன பைத்தியமாடி? உன்னத்தான் 2 நாளைக்கு எழுந்திருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப எதுக்கு எழுந்த?" என்று கோபமாக கேட்டான். ச்சே! இவன் என்ன நாம சின்னதா அசஞ்சா கூட எழுந்துக்கிறான் என்று வந்தனா மனதிலேயே புலம்பியபடி, "எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நானே" என்று இழுத்தாள். "எப்படி? இப்படி ஒத்த கால்லையா?" என்று அவள் ஒரு காலில் நின்றிருந்ததை பார்த்து நக்கலாக கேட்டான். "எப்படியோ போவேன். உனக்கென்ன?" என்று எரிச்சலாக கேட்டாள் வந்தனா. "எனக்கு என்னன்னு கேட்காத ரது. உனக்கு ஒண்ணுன்னா அது உன்னோட மட்டும் வராது. அதுல நானும் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் உன் புருஷன்" என்று அழுத்தமாக கூறிய யுவா எழுந்து அவளை தூக்கி வந்து குளியல் அறையில் இறக்கிவிட்டவன், "முடிச்சிட்டு குரல் குடு. உள்ள லாக் பண்ணாத" என்று அழுத்தமாக கூறிவிட்டு வெளியில் சென்று கதவை வெளிப்புறமாக தாளிட்டான். இவன் என்ன ஓவரா பண்றான்? காதல்ன்ற பேர்ல கடுப்படிக்கிறான். கடவுளே! சீக்கிரம் இந்த வீட்டு ஜெயில்ல இருந்து தப்பிக்கணும் என்று மனதில் நினைத்து கொண்ட வந்தனா காலை கடனை முடித்துவிட்டு ஃப்ரெஷ் ஆகியவுடன், "தீரன்" என்று குரல் கொடுத்தாள். "ம்" என்று கதவை திறந்து உள்ளே வந்த யுவா அவளை தூக்கி வந்து பெட்டில் படுக்க வைத்தவன், "நீ படுத்தே இரு. நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்" என்று விட்டு அங்கிருந்து நகர, ச்சே! என்று சலித்துக் கொண்டாள் வந்தனா. இவன் என்ன என்னோடவே இருப்பான் போலயே! ஐயோ கடவுளே! இவனுக்கு வேலைய குடுங்க. இவன் இங்கிருந்து போனா தான் என்னால என்னோட பிளான எக்ஸிக்யூட் பண்ண முடியும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டவள், நேற்று இரவு சரவணன் கால் செய்து வீட்டிற்கு வரச் சொல்லியதிலிருந்து சீக்கிரம் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்துக் கொண்டாள். யுவா 2 கப் காஃபியோடு வந்து அவளிடம் ஒன்றை கொடுத்துவிட்டு மீதி இருந்த ஒன்றை டேபிளில் வைத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து ஃப்ரெஷ் ஆகி வந்து அவள் அருகிலேயே அமர்ந்து காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். "என்ன அப்படி பார்க்குறீங்க?" "ஒண்ணுமில்ல. இன்னமும் கால்ல பெயின் இருக்குதா?" என்று யுவா கேட்கவும், "வலி அவ்வளவா இல்ல. ஆனா சுருக்கு சுருக்குன்னு இழுக்குது" என்றாள் அந்தனா. "சரி, எதுக்கும் ஒன்ஸ் டாக்டர போய் பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கலாம். எனக்கு 10 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் 1 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் வாங்குறேன். போயிட்டு வந்துடலாம். ஓகேவா?" என்றான் யுவா. "கடவுளே! நீ இருக்க" என்று மனதில் நினைத்துக் கொண்ட வந்தனா, "ம், சரி" என்றதோடு முடித்துக் கொண்டாள். அதன் பின்பு யுவா குளித்து முடித்து ரெடியாகி வந்தனா அருகில் அமர்ந்தவன், "இன்னிக்கு ஈவ்னிங் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போக வேண்டியிருக்குது. அத நான் மார்னிங் முடிச்சுட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன். அது வரைக்கும் உன்னோட கமலா அக்கா இருப்பாங்க. என்னனாலும் அவங்க கிட்ட கூச்சப்படாம சொல்லு" என்று விட்டு அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தான். அதில் அதிகபட்ச காதல் மட்டுமே இருந்தது. அவன் காதலை கூட முரட்டுத்தனத்திலேயே காட்டினான். அவன் காதலை உணர்ந்த வந்தனாவின் மனம் படபடவென அடித்துக் கொண்டது. அவன் விலகியதும் நெற்றியை துடைத்துக் கொண்டவள் தலையை குனிந்து கொண்டாள். அவளின் செய்கையில் புன்னகைத்த யுவா, "சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன்" என்று விட்டு என்ன நினைத்தானோ மீண்டும் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு சென்றான். அவன் சென்ற அடுத்த 2 நிமிடத்தில் கமலா உள்ளே வரவும் யோசனையில் இருந்த வந்தனா அவரை கவனிக்கவே இல்லை. "வந்தனா பாப்பா, என்ன அப்பப்போ யோசனைக்கு போயிடுற? நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னத்த யோசிக்கிற?" என்று கேட்டபடி கமலா அவள் அருகில் அமர்ந்தார். "அத் அது அக்கா, என் ஃப்ரெண்டு என்னோட பர்த்டேக்கு ட்ரெஸ் கொரியர்ல அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னா. அது இன்னிக்கு 10 மணிக்கு வந்துடும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கேட்டுக்கு வெளிய கொரியர் பாய் வந்து குடுத்துட்டு போயிடுவாங்க. அத வாங்கிட்டு மட்டும் வந்து குடுக்குறீங்களா?" என்று வந்தனா கேட்கவும், "அதுக்கு என்ன பாப்பா, வாங்கிட்டு வந்து தரேன்" என்று புன்னகைத்தார் கமலா. தலையாட்டிய வந்தனா, "அம்மா என்னக்கா பண்றாங்க?" "அம்மா இன்னும் எழுந்திருக்கல பாப்பா. இனி நீ அம்மாவ பத்தி யோசிக்காத. அம்மாவ பாத்துக்க புதுசா ஒரு நர்ஸ தம்பி கூட்டு வந்திருக்குது. அந்த பாப்பாவும் அம்மாவ நல்லா பாத்துக்குது. உன்ன மாதிரியே குணமா பேசுது பாப்பா" என்றார் கமலா. அதைக் கேட்டு நிம்மதியாக உணர்ந்தாள் வந்தனா. "ம். நான் இல்லன்னா அம்மாவ யாரு பாத்துப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவால்ல, அதுக்கும் ஆள் போட்டான். இவன் ஜெயிலுக்கு போனதும் வந்து அம்மாவ கூட்டிட்டு போயிடலாம்" என்று மனதிலேயே நினைத்துக் கொண்டாள். "பாப்பா,
நீ சரியில்ல. அப்பப்ப எதையோ யோசிக்கிற என்று கமலா அவளையே குறுகுறுவென்று பார்க்கவும், அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கிறது போரிங்கா இருக்குது. அதுவும் இல்லாம தூக்கம் வருது என்று கொட்டாவி விட்டவாறு கூறினாள் வந்தனா. அப்ப கொஞ்ச நேரம் தூங்கு பாப்பா. நான் 9 மணிக்கு பக்கமா சாப்பாடு எடுத்துட்டு வந்து எழுப்புறேன் என்றார் கமலா. ம் சரிங்க அக்கா என்று வந்தனா வாகாய் படுக்கவும் அங்கிருந்து நகர்ந்தார் கமலா. போகும்போது கதவை சாத்திவிட்டு செல்லவும் தவறவில்லை. அவர் சென்ற அடுத்த நொடி போனை எடுத்து வசந்துக்கு மெசேஜ் செய்தாள் வந்தனா. அத்தியாயம் 180. வியான், பார்த்து பத்திரமா கையில கூட்டிட்டு வா என்று இதோடு 10வது முறையாக கூறினார் மோகனா. அதை கேட்டு உச்சக்கட்ட கடுப்பிற்கு சென்ற வியான், மாம், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் அவளை கூட்டிட்டு வாங்க. தூங்கி எழுந்து வந்ததிலிருந்து இதையே சொல்லிட்டு இருக்கீங்க என்று எரிச்சலாக கூறினான். சாரி சாரி, கோச்சுக்காதடா என்று மோகனா சொல்லவும், எதுக்குடா இப்படி கத்துற என்று மகனை முறைத்தார் வர்ஷா. மித்து, மோகனா 2 பேரும் அமைதியா இருங்க என்று மாயவன் மகனை அழுத்தமாக பார்த்து, அங்க போய் பறந்துட்டு இருக்காத. கயல் கிளம்பினதும் கூட்டிட்டு வா. அவளுக்கு ஃப்ளைட்னா கொஞ்சம் பயம். அதனால அவளோடையே இரு. அவளை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத என்றார். அப்பா, அவ மேல அவ்வளவு அக்கறை இருக்குல்ல, அப்போ ஜெட்டை ரெடி பண்ணியிருக்கலாம்ல, எதுக்கு டிக்கெட் புக் பண்ணீங்க என்று எரிச்சலாக கேட்டான் வியான். எல்லாம் காரணமாத்தான் வியான். போயிட்டு வா, உனக்கே புரியும் என்று தினேஷ் அழுத்தமாக சொல்லவும், சரி என்று தலையசைத்த வியான் அகிலா, மோகனா, வர்ஷா மூவரிடமும் சொல்லிவிட்டு சாய்ராவின் தலையில் கொட்டி, ஏய் பிசாசு, தீக்ஷி எழுந்தா சொல்லிடு. ஆளப்பாரு, தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது என்று அவளை முறைத்தான். ஆ அத்தை என்று தலையை தேய்த்து கொண்டு மூவரையும் பார்த்த சாய்ரா, அத்தை, இந்த மாமா ரொம்ப ஓவரா தான் பண்ணுது. கொஞ்சமாச்சும் அண்ணின்னு மரியாதை கொடுக்குதான்னு பாருங்க, என்னை அடிச்சுட்டே இருக்குது என்று பாவமாக கூறினாள். ஏண்டா என்று மோகனா அவனை முறைக்க, எல்லாம் ஜாலிக்குதான் மாம் என்று சிரித்தான் வியான். என்ன அடிக்கிறது உனக்கு ஜாலியா மாமா என்று சாய்ரா அவன் மண்டையில் கொட்ட, பாருங்க மாம், இப்போ இவ தான் என்ன அடிச்சா. என்ன மட்டும் திட்டினீங்க, இவளை எதுவும் திட்ட மாட்டீங்களா என்று மோகனாவை பார்த்தான் வியான். நான் அடிச்சதும் நீ அடிச்சதும் ஒண்ணா மாமா? என் குழந்தை கையால மெல்லமா தானே தட்டினேன் என்று சாய்ரா பாவமாக சொல்லவும், எரும மாடு, கிரிஞ்சு பண்ற மாதிரி பேசின, கண்ணை நோண்டி கையில கொடுத்துடுவேன் என்று மிரட்டினான் வியான். டேய், உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகலையா? இவட்ட வந்து கூட சண்டை போடு, இப்ப கிளம்பு என்றார் சரோ. எல்லாரும் துரத்துறதுலயே குறியாருங்க என்று விட்டு அனைவரையும் செல்லமாக முறைத்துவிட்டு காரில் ஏறி அமர்ந்து கொண்டான் வியான். மாமா, எனக்கும் தீக்ஷிக்கும் ஏதாவது வாங்கிட்டு வா என்று சாய்ரா கண்கள் மின்ன சொல்லவும், தீக்ஷிக்கு வேணும்னா வாங்கிட்டு வரேன், உனக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது போடி என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் வியான். அத்தை, உங்க பையன் மட்டும் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரல, அப்புறம் பாருங்க, நான் என்னோட சீருக்கு எடுத்த போட்டோ எல்லாத்தையும் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன் என்று சாய்ரா வர்ஷாவை பார்த்து சொல்லவும், ஏய், அப்படி எதையும் பண்ணி தொலைச்சிடாத, வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன் என்று பல்லை கடித்தான் வியான். ம் குட் மாமா என்று சாய்ரா புன்னகைக்க, போதும் போதும் விளையாண்டது, அண்ணா காரை கிளப்புங்க என்று டிரைவரை பார்த்து கூறினார் மோகனா. வியானின் கார் சென்றதும் திரும்பி அனைவரும் சாய்ராவை பார்க்க, என்ன எல்லாரும் அப்படி பார்க்கறீங்க என்று முழித்து கொண்டு கேட்டாள் சாய்ரா. அவனு நீயும் ரொம்ப பண்றீங்க. இந்த 3 மாசம் ஃபுல்லா அவன் வீட்ல தான் இருப்பான். நீயும் அவனும் பண்ற ரவுடியை பார்க்க இனி எங்களால முடியாது என்று சொல்லிவிட்டு மாயவன் உள்ளே செல்ல, அவர் கிடக்கிறாரு, நீ இப்படி இருக்கிறது தான் சாய்ரா நல்லா இருக்குது, இப்படியே இரு என்று சிரித்தார் மோகனா. மாமா ரொம்ப பேசுதத்த என்று சாய்ரா உதட்டை பிதுக்க, அண்ணன் சும்மா சொல்லிட்டு போறார் சாய்ரா, நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத என்று அவள் தலையை தடவி கொடுத்துவிட்டு உள்ளே சென்றார் தினேஷ். சாய்ரா புன்னகைக்க, ஆனாலும் இந்த மாற்றம் நல்லாதான் இருக்குது, எங்களுக்கு இந்த சாய்ராவை ரொம்ப பிடிச்சிருக்குது என்று அகில் புன்னகைக்க, அதை கேட்டு அனைவரும் தலையசைத்தனர். அதன்பின் அனைவரும் உள்ளே வர, சரு, அகில் இருவரும் தினேஷ் மாயவனுடன் சோஃபாவில் அமர்ந்து கொள்ள, என்னத்த இவங்க 3 பேரும் எப்ப பாரு இந்த சோஃபாலேயே உட்காந்துக்கிறாங்க, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நாம 4 பேரும் சோஃபாவில் உட்காந்துட்டு மாமாங்க 3 பேரையும் வேலை வாங்கணும் என்று பெண்கள் மூவருக்கும் மட்டும் கேட்டபடி கிசுகிசுத்தாள் சாய்ரா. ஏய், நீ தீக்ஷியை மிஞ்சிடுவ போலடி, உன்னை வச்சுட்டே சமாளிக்க முடியல. ஏதோ அவ ஆபீஸ் போறதால அவளோட குறும்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அடக்கமா இருக்கா. நீ என்னன்னா பச்சை குழந்தையாட்டம் மூஞ்சி வச்சுட்டு என்னென்ன பேசுற?
இந்த காயத்ரி உன்னை விவரமா தான் பெத்து வச்சிருக்கா என்றார் மோகனா. அதை கேட்டு வர்ஷா, அகிலா இருவரும் சிரிக்க, சாயிராவின் முகம் சுருங்கியது. அதை கவனித்த மூவரும் அவளை கிச்சனுக்கு அழைத்து வந்து, என்ன சாயிரா, அம்மா ஞாபகம் வந்துருச்சா என்று கேட்க, ம் ஆமா அத்த, நான் பண்ணினது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அம்மா, அப்பா, அண்ணன், வந்தனா எல்லாரையும் இப்பெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அத்த. தாலி பிரிச்சு கோக்குறப்ப கூட அவங்க வரல தானே. என் மேல இன்னும் அவங்களுக்கு கோபம் போகலையா அத்த? ஃபோன் பண்ணினாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கான் என்று அழுதாள். சாய்ரா, பெத்தவங்கன்னா கோவம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கன்னு தெரிஞ்சா காயத்ரி, வசந்த் அண்ணா 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க. நீ கவலைப்படாத. சரவணன் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. அப்ப பேசலாம். சரியா? என்று அவள் தலையை தடவி கொடுத்தார் மோகனா. அத்த, நான் பேசினா பேசுவாங்களா? கண்டிப்பா பேசுவாங்க. அப்படியே பேசலனாலும் நாங்க 3 பேரும் எதுக்கு இருக்கோம்? பேச வைக்கிறோம். நீ இதே மாதிரி குறும்பு பண்ணிட்டு சமத்தான மருமகளா இருந்தா போதும் என்றார் மோகனா. ம் சரி அத்த. மாமா இந்நேரம் எழுந்திருச்சிருக்கோம். நான் போய் காஃபி குடுத்துட்டு வரேன். சமைக்கலாம் என்றாள் சாய்ரா. அகிலா கப்பை எடுத்து பிளாஸ்கிலிருந்து காஃபியை ஊற்றி அவளிடம் கொடுத்து, போய் குடுத்துட்டு நீயும் குளிச்சு ரெடியாகி வா. நாங்க அதுக்குள்ள சமைச்சிட்டு இருக்கோம் என்றார். சரி என்றவாறே அதை வாங்கிக் கொண்டு தங்கள் அறைக்கு வந்த சாய்ரா தூங்கிக் கொண்டிருந்த கணவனை பார்த்து புன்னகைத்து கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு, மாமா, மாமா, எழுந்திரு, டைம் ஆச்சு. வியான் மாமா கூட கிளம்பியாச்சு என்று போர்வையை எடுத்துவிட்டு அவன் தோளை தட்டினாள். தேவி, டைம் என்ன? 8 போகுது மாமா. கெட் அப். உங்களுக்கு என்ன அப்படி தூக்கம்? வியான் மாமாவை அனுப்புறதுக்கு கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. கீழே சக்தி மாமா, தீக்ஷண்யா கூட வரல. அத்தைங்க, மாமாங்க, நான், பாட்டி மட்டும்தான் இருந்தோம் என்றாள் சாய்ரா. மெதுவாக எழுந்து கட்டிலை ஒட்டி அமர்ந்த சாகித்யா, அவன் என்ன போருக்கா போறான்? அவனை அனுப்பி வைக்க. எப்படியும் இன்னும் 8 மணி நேரத்துல திரும்பி வரத்தான் போறான். இதுக்கு நான் தூக்கத்தை கெடுத்துட்டு வரணுமா? போடி என்று 2 கைகளையும் மேலே தூக்கி நெளிந்தான். ரொம்ப தான் பண்ற மாமா என்றபடி காஃபி கப்பை எடுத்து அவன் கையில் கொடுத்து, நீ குடிச்சிட்ரு, அதுக்குள்ள நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் என்று விட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். புன்னகைத்த சாகித்யா, இந்த தேவிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் லவ் பண்ண தேவியை விட அதிகமா இந்த தேவியை லவ் பண்றேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு காஃபியை சுவைத்தான். சக்தி அறையில் கணவன் மனைவி இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்க, அவர்களை எழுப்பியே தீருவேன் என்று அலாரம் 2 முறை அடித்துவிட்டு ஓய்ந்துவிட, அடுத்து சூரியன் கதிர்வீச்சை கண்ணாடி சாளரத்தின் வழியாக அனுப்ப, அதில் கண்ணை கசக்கிய சக்தி மீண்டும் அலாரம் அடிக்கவும் கையை தடவியபடி போனை எடுத்து அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு எழுந்து அமர, அவன் அசைவில் தீக்ஷண்யாவும் தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்தாள். குட் மார்னிங் தேவ். ம் வெரி குட் மார்னிங் தீ. மணி 8 ஆகுது. இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோம். எல்லாம் உன்னால தாண்டி என்று மனைவியை முறைத்தான் சக்தி. காலையிலேயே திட்டி என் டேவை ஸ்பாயில் பண்ணாதடா என்று தீக்ஷண்யாவும் முறைக்க, நக்கலாக அவளை பார்த்த சக்தி, யா, டுடே உனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, கண்டிப்பா அந்த மீட்டிங்ல சொதப்பி வைக்க என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று விட்டு வேகமாக எழுந்து துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். தேவ் என்று தீக்ஷண்யா பல்லை கடித்துக்கொண்டு அவனை அடிக்க வருவதற்குள் அவன் குளியலறைக்குள் புகுந்திருக்க, வெளியே வராமலா போயிடுவ? வாடா, உன்னை வச்சுக்கிறேன் என்று குளியலறை கதவின் முன்பு நகத்தை கடித்துக்கொண்டு நின்றிருந்தாள். குளித்து முடித்து இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு சக்தி வெளியில் வரவும், அவனின் திண்மையான மார்பையும் பால் நிற தேகமும் திண்ணிய புஜமும் அவனை ஆண்மையின் இலக்கணமாய் காட்ட, திட்ட காத்திருந்தவளுக்கு மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. என்னடி என்று அப்சரஸ் போல குளிக்காமலே அழகாய் நின்ற மனைவியின் வதனத்தை பார்த்து சொக்கிப் போய் அவளை ஊடுருவும் பார்வை பார்த்தான் சக்தி. அவனின் பார்வையில் அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒருவித நடுக்கம் ஏற்பட்டு அவளின் பூனை முடி கூட சிலிர்த்து அடங்கியது. அவளை நோக்கி கணவன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க, மனைவி அனிச்சையாக ஒவ்வொரு அடியாக பின்னால் நகர்ந்தாள். கடைசியில் கட்டில் இடித்து கட்டிலில் விழ, அவள் மேல் விழுந்தவன் அவளின் கழுத்துக்கடியில் முகம் புதைத்தான். அவனின் திண்ணிய மார்பில் கையை வைத்து அழுத்திய தீக்ஷண்யா, தேவ், வேண்டாண்டா, ஆபீஸ் கிளம்பணும் என்று சிணுங்க, பரவாயில்ல, பொறுமையா போலாண்டி என்று தஞ்சாவூர் கோபுரமாய் சாயாமல் நின்ற அவளின் முன்னழகை ஆசை தீர பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரவும், அதை மறைத்திருந்த டீ ஷர்ட்டை முறைத்து பார்த்தான்.
அவனின் பார்வை போன திசையை பார்த்து அவளின் கன்னங்கள் இரண்டும் குப்பென சிவக்க, அத்தான் என்று அவன் பிடரியில் கை வைத்து பின்னால் தள்ளினாள். அதில் சரிந்து படுத்தவாறு அவளை பார்த்தவனுக்கு அத்தனை கர்வம். தான் பார்வை மாற்றத்தால் அவள் கண்ணக்கதுப்பை பார்த்து உலகத்தையே வென்ற சாதனையில் ஒய்யாரமாய் எழுந்தமர்ந்தான். தீக்ஷண்யா எழுந்து அங்கிருந்து அலேக்காக நகரப் பார்க்க, அதை உணர்ந்து பட்டென அவள் கையை பிடித்து தடுத்த சக்தி, ஏண்டி இப்படி வெக்கப்படுற? நான் ஒன்னும் முறை பார்க்கலையே. ட்ரெஸ்ஸோட பார்த்ததுக்கே இப்படி பண்ற. ட்ரெஸ் இல்லாம 3 முறை பார்த்துருக்கேன் என்றான் அழுத்தமாக. சி, அத்தான் என்னடா அசிங்கமா பேசுற என்றவள் நினைவு வந்தவளாக. 2 முறை தானே, எப்படி 3 முறை என்று சிணுங்கியபடி சந்தேகமாக கேட்டாள். நீ பிறக்கும்போதே உன்னை ட்ரெஸ் இல்லாம தாண்டி பார்த்தேன் என்று சக்தி ரசனையாக சொல்லவும், டேய் போதும், வேண்டாம், நான் தாங்க மாட்டேன். நான் ஆஃபீஸ் போய் வேலையில கவனம் செலுத்தணும், என்னை விட்டுடு என்று அவன் கையை தட்டிவிட்டு கையில் கிடைத்த ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். உதட்டுக்குள் சிரித்த சக்தி, பாவண்டா, இதுக்கு மேல அவளை தொல்லை பண்ணாத, நிஜமா வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டா என்று மனதில் நினைத்து கொண்டு ஆடையை மாற்றிக்கொண்டான். தீக்ஷண்யாவும் குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் அமர, ஹேர் ட்ரையர் எடுத்து அவள் தலையை ட்ரை செய்துவிட்ட சக்தி தலை காய்ந்ததும் அவனை சிம்பிளாக தலையை சீவிவிட்டு நெற்றி வகிட்டில் குங்குமத்தை வைத்துவிட்டு சுடிதாரின் வெளியில் தெரிந்த தாலியிலும் குங்குமம் வைத்தான். புன்னகைத்த தீக்ஷண்யா, கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றியாத்தான் என்று மனதில் நினைத்து கொண்டாலும் கேட்கவில்லை. தாலியை சுடிதாரினுள் மறைத்து விட்டவன், தீ ரெடியாகு, ஆட்டோ வந்துடும் என்று வாட்சை கட்டியபடி சொல்லவும், தலையாட்டிவிட்டு நெற்றியில் பொட்டை வைத்துக்கொண்டு ஷாலை எடுத்து தோளில் ஒன் சைடாக போட்டுக்கொண்டவள் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டாள். தீ, இன்னைக்கு 2 பேருமே காஃபி குடிக்கல, ஸ்ட்ரெயிட்டா டிஃபன் தான், ஆஃபீஸ்ல போய் காஃபி குடிச்சுக்கோ என்றான் சக்தி. சரி தேவ். அவள் அருகில் நெருங்கி வந்து நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு சக்தி முன்னே சென்றுவிட, உதட்டை சுழித்த தீக்ஷண்யா, எல்லாம் பண்ணுவான், ஆனால் லவ்வ மட்டும் சொல்ல மாட்டான். பாக்குறேன், எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்னு என்று நினைத்து கொண்டு அவன் பின்னாலேயே வந்தாள். டைனிங் ஹாலில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க இருவரும் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்ள, என்ன தீக்ஷி, இன்னைக்கு லேட்டா எழுந்துட்டு போல? ஆனா நான் உனக்கு முன்னாடியே எழுந்துட்டேனே என்று கிண்டலாக கூறினாள் சாய்ரா. அப்படியாக்கா, அப்ப ஏன் நீங்க பூஜை அறையில விளக்கு ஏத்தி சாம்பிராணி பொறுத்தல என்று தீக்ஷண்யா நக்கலாக கேட்கவும், அவளை சாய்ரா பாவமாக பார்க்க பெரியவர்கள் அனைவரும் சிரித்தனர். தீ, ஏண்டி என்று மனைவியின் காலை இடித்தான் சக்தி. சும்மாத்தான் என்று சைகை செய்த தீக்ஷண்யா சாய்ராவை பார்த்து, என்னக்கா பதிலையே காணோம் என்று சிரித்தாள். ஏண்டி அவளை கிண்டல் பண்ற? சாப்பிட்டு கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு என்றார் சரோ. பாத்தியா பாட்டி, உன் பேத்திக்கு சப்போர்ட் பண்ற என்று சாஹி தீக்ஷண்யா இருவரும் கோரஸாக கேட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான், சாப்பிடும்போது பேசாம சாப்பிடுங்க, உங்க மாமனுங்க அமைதியா சாப்பிடுறாங்க, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க என்றார் சரோ. அப்படியே பேச்ச மாத்திட்ட பாட்டி என்று தீக்ஷண்யா சாய்ராவிடம், அக்கா, இனிமே காலையில நீங்க தான் விளக்கு பொருத்தணும், ஈவினிங் நான் வந்து பண்ணிடுறேன், சப்போஸ் நான் வர லேட்டானா ஈவினிங்கும் நீங்களே பண்ணிடுங்க என்றாள். என்னது, நானா? என்னால முடியாது, அப்புறம் ஒவ்வொரு முறையும் சக்தி மாமாவை நான் எதிர்பார்க்க முடியாது என்று சொன்னவள் பட்டென நாக்கை கடித்துக்கொண்டு சக்தியை பார்க்க, அவனோ யாரையும் கண்டு கொள்ளாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அக்கா, பயந்துக்காதீங்க, ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி நடக்காது என்று தீக்ஷண்யா சொல்லவும் பயத்துடனே தலையசைத்தாள் சாய்ரா. அனைவரும் புன்னகைக்க சக்தி சாப்பிட்டு விட்டு எழுந்து கை கழுவி விட்டு வந்தவன் மனைவியின் கன்னத்தில் முத்தமிட்டு பாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். போகும் அவனையே அனைவரும் ஆவென்று பார்த்துவிட்டு தினேஷிடம் திரும்பிய மாயவன், நீ பண்ணினதை விட உன் பையன் ஓவரா பண்றான்டா என்று முறைத்து கொண்டே சொல்லவும், தீக்ஷி, அவன்கிட்ட சொல்லி வை, இப்படி ஹால்ல எல்லார் முன்னாடியும் பண்ணிட்டு இருந்தா அடுத்த முறை அவனை அடிச்சிடுவேன் என்று கையை கழுவிவிட்டு சரோ சென்றுவிட சோர்ந்து போனாள் தீக்ஷண்யா. தீக்ஷி, விடு, பாட்டி எப்பவும் அப்படித்தானே, அதெல்லாம் நினைக்காம மாமா கொடுத்த கிஸ்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு சந்தோஷமா போயிட்டு வா என்றாள் சாய்ரா. அதை கேட்டு தீக்ஷண்யாவின் கன்னம் சிவக்க சாய்ரா மேலும் கிண்டல் செய்யவும், ஐயோ அக்கா, நான் கிளம்புறேன், ஆளை விடுங்க, எல்லாருக்கும் பாய் என்று விட்டு ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு வெளியில் வரவும் அவளுக்காக காரில் காத்திருந்தான் சக்தி.
நொடியில் முகத்தை மாற்றிக்கொண்டு அவன் பக்கத்தில் அமர, காரை ஸ்டார்ட் செய்து கேட்டை தாண்டி நிற்கவும், தீக்ஷண்யா அவனை முறைத்துக் கொண்டே இறங்க, ரொம்ப முறைக்காதடி, நான் கொடுத்த கிஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியும் என்று சத்தமாகவே கூறினான் சக்தி. ச்சே, வெக்கங்கெட்ட மனுஷன் என்று அவனை முறைத்தாலும் கன்னம் இரண்டும் சிவந்து அவளை காட்டிக் கொடுக்க கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்து கொண்டு காரை கிளப்பிக் கொண்டு சென்றான் சக்தி. ஃப்ராடு, ஈவினிங் இருக்குதா உனக்கு என்று வாய்க்குள் முனகிய தீக்ஷண்யாவும் அங்கிருந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அந்த மேடை வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்க, மேடைக்கு கீழே அனைத்து சின்னத்திரை நட்சத்திரங்களும் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் என்று சின்னத்திரை உலகமே அமர்ந்திருந்தனர். அதில் சன்மதியும் அடக்கம். மேடையிலிருந்த ஆண் பெண் 2 தொகுப்பாளர்கள், ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். சின்னத்திரை நட்சத்திர விருது 2024க்கு வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் என்று பெண் தொகுப்பாளினி பேசவும், எஸ், எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க, நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு டான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலாம் என்று ஆண் தொகுப்பாளர் சொல்லிவிட்டு செல்லவும், அடுத்து அந்த மேடையில் நடனமாடியவர்கள் மேல் கீழே அமர்ந்திருந்தவர்கள் கண்கள் பதிந்தது. டான்ஸ் முடிந்ததும் ஒவ்வொரு விருதாக அறிவித்து முடித்து, இப்போ பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலுக்கான நாமினிஸ் பார்த்துடலாம் என்று தொகுப்பாளினி சொல்லவும், அந்த பெரிய திரையில் 6 பேரின் புகைப்படமும் அவர்கள் நடித்த சீரியலின் பெயருடன் வந்தது. அதில் சன்மதியின் பெயரும் அடக்கம். சன்மதிக்கு தான் நர்வஸாக இருந்தது. உண்மையில் அவளுக்கு அவார்டு கிடைக்குமா கிடைக்காதா என்று கூட தெரியாது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் 5 வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும். அதுவும் திறமையான நடிகர்களுக்கு மட்டுமே விருது கொடுக்கப்படும். இதுவரை அவள் எந்த அவார்டும் வாங்கியதில்லை. இது கிடைக்குமா கிடைக்காதா என்று நகத்தை கடித்துக்கொண்டு மேடையை பார்க்க, அந்த பெரிய டிவியில் 6 நடிகைகளின் முகமும் கொலாஜில் இருக்கவும், காய்ஸ், இந்த அவார்டு யாருக்கு வரப்போகுதுன்றது அப்புறம் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி அவார்டு கொடுக்க போறவரை இன்வைட் பண்ணிடலாம் என்று ஆண் தொகுப்பாளர் புன்னகையுடன் சொல்லவும், மக்கள் ஆரவாரமாக கைத்தட்ட, எல்லோரும் ஈகரா வெயிட் பண்ற அந்த பர்சன் சின்னத்திரையின் ஹாட் ஸ்டார் என்று அழைத்து, வெள்ளித்திரையிலும் அந்த பெயரை தக்க வைத்துக் கொண்டு பல நல்ல நல்ல படங்களின் மூலமாக அவரின் நடிப்பு திறமையை காட்டிக் கொண்டிருக்கும் ஆதித்ய சிம்மன் சார் அவர்கள் என்று ஓங்கிய குரலில் தொகுப்பாளினி கத்த, அதைவிட மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து கத்தியது. மேடையிலிருந்த கதவு திறக்கவும், சாண்டல் நிற பிளெயின் சட்டை, கருப்பு கலர் பேண்ட் என்று மைக்கையும் அட்டையையும் ஒரு கையில் பிடித்துக்கொண்டு புன்னகையுடன் வந்து நின்ற ஆதித்ய சிம்மனை பார்த்து சன்மதிக்கு தலையை சுற்றியது. ஹாட் ஸ்டார், ஹாட் ஸ்டார் என்று மக்கள் கத்த, புன்னகையுடன் நெஞ்சில் ஒற்றை கையை வைத்து மற்றொரு கையை மக்களை பார்த்து அசைக்கவும், சத்தம் கூடியதே தவிர குறையவே இல்லை. செலக்ட் ஆகியிருந்த நாமினிஸில் சன்மதியை தவிர மற்ற 5 எப்படியாவது தங்களுக்கு இந்த விருது கிடைக்க வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டனர். மக்களே, கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் யாருன்னு பார்த்துடலாம் என்று ஆதித்ய சிம்மன் சொல்லவும், சொல்லு தலைவா, சொல்லு என்று அதற்கும் கத்த, சார் சொல்லுங்க, அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஈகரா வெயிட் பண்றோம் என்றனர் தொகுப்பாளர்கள். இதழுக்கு வலிக்காமல் சின்னதாய் சிரித்தவன் கையில் இருந்த கார்டை எடுத்து பார்த்துவிட்டு அனைவரையும் பார்த்து வசீகரச் சிரிப்பை உதிர்த்தவன், த வின்னர் இஸ் என்று கத்தி நிறுத்த, அனைவரும் பேரமைதியாக அவனையே பார்க்க சன்மதியின் இதயம் எம்பி குதித்தது. த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் இஸ் மிஸ் சன்மதி என்று புன்னகையுடன் ஆதித்ய சிம்மன் சொல்லவும், சன்மதி உறைந்து சிலையாகிவிட்டாள். அவளுக்கோ அவார்ட் கிடைத்தது என்று சந்தோஷப்படுவதா, இல்லை யாரை வேண்டாம் என்று தூக்கி போட்டாளோ அவன் கையில் அவார்ட் வாங்குவதை நினைத்து வருத்தப்படுவதா என்றே தெரியவில்லை. ஒரு பெண் வந்து ஆதி கையில் அவார்டை கொடுத்துவிட்டு செல்லவும், அனைவரின் பார்வையும் சன்மதி பக்கம் திரும்பியது. மேடையின் டிஸ்பிளேயில் கூட சன்மதி சிலையாக உறைந்து அமர்ந்திருந்த போஸ்தான் அப்படியே லைவாக காட்டப்பட்டது.